உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழ் உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். போர் ஆரம்பித்து 4 வாரங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசு அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். தாக்குதல்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் ஆகிவிட்டது. முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு எங்கெங்கே என்ன தாக்குதல்கள் நடைபெற்ற என்ற கள நிலையை கூறுவீர்களா? கள நிலைமை தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை மிகவும் உக்கிரமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இஸ்ரேல் ரசாயன தொழிற்சாலை தாக்கப்பட்டதாக, இஸ்ரேல் பவர் ஸ்டேஷன், எரிபொருள் நிலையங்கள், மின்சக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதாக. இன்றும் இஸ்ரேல் ஹைஃபா எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருந்தது ஏவுகணை மூலம். அது தீப்பற்றி எரிந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், துபாய் பகுதி மீது துபாயின் விமான நிலையம் தாக்கப்பட்டது. வெடிப்பதிர்வுகள் கேட்டதாகவும் அங்கு விமானங்கள் இறங்க முடியாத நிலையில் திரும்பியதாகவும் கூறப்படுகின்றது. குவைத்தின் பவர் ஸ்டேஷனையும் அவர்களின் எரிசக்தி நிலையத்தையும் ஈரான் தாக்கியிருந்தது. இதற்கு ஈரான் பவர் சக்தி நிலையம், அதாவது வடக்கு ஈரானில் இருக்கின்ற பவர் சக்தி நிலையத்தை, எரிசக்தி நிலையத்தை தாக்கியிருந்தது இஸ்ரேல். அதில் பல பகுதிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலடியாக குவைத்தின் எரிசக்தி நிலையத்தையும் அதே சமயம் குவைத்தின் டீசலினேஷன் பிளான்ட் என்று சொல்ற குடிநீர் உற்பத்தி நிலையத்தையும் தாக்கியிருந்தது. அந்த குடிநீர் உற்பத்தி நிலையம் கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் கலன்களை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யக்கூடியது. அதே போல 2400 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற அந்த மின் நிலையமும் தாக்கப்பட்டிருந்தது. அதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. குவைத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக குவைத்துக்கு இருந்தது. அதே சமயம் ஈரான் உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேல் கூறியிருந்தது, ஈரான் கடற்படை தளபதியான IRGC என்ற கடற்படை தளபதி அலிரெசா டங்ஸ்ரி என்றவர் கொல்லப்பட்டதாக இப்போது ஈரான் கூறியிருக்கிறது. அவர் காயமடைந்து பின்னர் காயத்தினால் இறந்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 234 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பெருமளவானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். மொத்தமாக 6000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் காயமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் காசா பகுதி மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தெரியும், காசா பகுதியில் போர் நிறுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. போர் நிறுத்தத்தில் இருக்கின்ற பகுதி தாக்கப்பட்டிருக்கிறது. 3 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் இஸ்ரேலின் மீது இஸ்ரேல் படையினருடன் ஹஸ்புல்லாக்கள் மேற்கொண்ட தாக்குதல், கிட்டத்தட்ட 74 ஆபரேஷன்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 6 பேர் தங்களில் காயமடைந்ததாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. பிறகு காயமடைந்தவர்கள் ஒரு ராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேல் கூறுகிறது, இந்த லெபனானில் தாங்கள் மேற்கொண்டு வருகின்ற தரை நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 6 பேர் படையினர் கொல்லப்பட்டதாகவும் 261 படையினர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இஸ்ரேலில் இருக்கின்ற குடியேற்றவாசிகள், மேற்கு கரையில் இருக்கிற குடியேற்றவாசிகள் அங்கிருக்கிற பலஸ்தீன மக்களை தாக்கியதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த ஈரானின் தாக்குதலால் விரக்தி அடைந்தவர்கள் பலஸ்தீனிய அப்பாவி மக்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஈராக்கின் எதிர்ப்பு படையினர் பக்தாத் வான்படை தளம் மீது, விமான நிலையம் மீது, அனைத்துலக விமான நிலையம் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் A32B ஸ்பெஷல் போர்சஸ் டிரான்ஸ்போர்ட் பிளேன் என்று சொல்கிறது.
ஈராக்கின் சிறப்பு படையினரை கொண்டு செல்லும் விமானம் ஒன்று கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. முதலில் வந்த தகவல்களின் அடிப்படையில் இது A32B என்றது இந்த ஏர்பஸ், ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏர்பஸ் A320, இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் A320 தான். அந்த அளவு விமானம், கிட்டத்தட்ட 220 பேர் போகக்கூடிய அந்த விமானம், அது ஸ்பெஷல் பர்பஸுக்காக பெயர் மாற்றப்பட்டு இராணுவத்துக்காக தயாரிக்கப்பட்ட விமானம். அது சேதமடைந்ததாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் பிந்தைய தகவல்கள் Antonov 32B என்ற விமானம் தான் அதில் சேதப்பட்டதாக படங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் 2 விமானங்களும் சேதமா என்றது தெரியவில்லை. ஆனால் ஆண்டனோவின் சேதமான படங்களை பார்க்கும்போது விமானம் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தொடர்ச்சியாக பஹ்ரைன்ல இருக்கலாம், அல்லது கட்டாராக இருக்கலாம், அல்லது சவுதி அரேபியாவாக இருக்கலாம், UAE-ஆக இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அமெரிக்காவின் படைத்தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல ஆடம்பர விடுதிகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் கதைப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முதல் துருக்கியை நோக்கி 4வது ஏவுகணை ஏவப்பட்டிருக்கின்றது. மத்திய தரை கடலில் நின்ற அமெரிக்காவின் கடற்படை கப்பல் அதனை, அந்த ஏவுகணையை தனது SAM-3 அல்லது SAM-6 ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த போரை பொறுத்தவரையில் இன்று 31வது நாளும் அதே வீரியத்துடன் போர் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மைதான், நீங்கள் கூறுவது போல் களத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று சொன்னால் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்திருந்தார். அதற்கு காலக்கெடு கொடுத்திருந்தார். இறுதியாக கொடுத்த காலக்கெடு 10 நாட்கள் என்றார். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது உடனடியாக ஒப்பந்தத்துக்கு வரவில்லை என்றால் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது எண்ணெய் கிணறுகளை முற்றிலும் அழித்து விடுவேன் என்று மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள்? பலரும் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா இந்த போரில் தான் எவ்வாறு வெளியேறுவது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். ட்ரம்பின் ஒவ்வொரு வருகின்ற அறிக்கைகளும் அவ்வாறான அறிக்கைகளாகத்தான் இருக்கின்றன. நீங்கள் கூறியது போலதான் இப்போ அவர் ட்ரூத் சோஷியலில் போட்டிருக்கின்றார், இந்த போரை உடனடியாக தாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு டீலை உடனடியாக ஈரான் எட்ட வேண்டும் என்று சொல்லியும், இல்லை என்று சொன்னால் எட்டாது விட்டால் காக் தீவுகளில் இருக்கின்ற குடிநீர் வசதிகள், மின்சாரங்கள், எரிபொருள் உற்பத்தி நிலையங்கள் எல்லாவற்றையும் முற்றாக தகர்த்தளித்து விடுவோம் என்று கூறியிருக்கின்றார். ஒரு நாட்டின் அதிபர் இன்னொரு நாட்டின் குடிமக்கள், 90 மில்லியன் குடிமக்களின் அடிப்படை தேவைகளை அளிப்பேன் என்று சொல்லும் போது ஐக்கிய நாடுகள் சபையோ இந்த நாடுகளோ எல்லோரும் அமைதியாக இருப்பது இவ்வளவு, சிலர் கூறுகிறார்கள் இது ஒரு அணு ஆயுத போருக்கு இந்த நாட்டின் தலைவர் இந்த உலகத்தை இட்டு செல்கிறார் என்று கூட சிலர் கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால் பகிரங்கமாக சொல்கிறார், பொதுமக்களுக்கான குடிநீரையும், பொதுமக்களுக்கான மின்சாரத்தையும், பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் தகர்த்தளிப்போம், அதுவும் கொஞ்சம் பேர் இல்லை, 90 மில்லியன் மக்களை கொல்வேன் என்று கூறியிருக்கின்றார் என்றால் அது என்னென்றால் போரின் இயலாமையின் ஒரு வெளிப்பாடாக பார்க்கலாம். இது உண்மையில் போர் மரபு என்றால் என்ன, போர் தந்திரம் என்றால் என்ன என்றது கூட இப்போது எல்லா உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரான் தாக்குகிறது தான், இப்ப மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குகிறது, குடிநீர் வசதிகளை தாக்குகிறது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல விமான நிலையங்களை தாக்குகிறது. ஆனால் ஈரான் ஏன் தாக்குகிறது? இவர்கள் தாக்கிய பிற்பாடுதான் ஈரான் தாக்குகிறது. பதிலுக்குத்தான் ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறதே தவிர ஈரான் இதற்கு முதல் தாக்கவில்லை. எனவே எல்லோரும் கூறுவது போல ஹார்முஸ் நீரிணையை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஹார்முஸ் நீரிணையை மூடியது. 40 வருடமாக ஈரான் மீதோ அல்லது கியூபா மீதோ போடப்பட்ட பொருளாதார தடை கூட பொருளாதார பயங்கரவாதம் தான். அதை யாரும் பேசாமல் விட்டதுதான் இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. அப்ப எல்லாம் ஹார்முஸ் நீரிணை முதல் திறந்துதான் இருந்தது. அவர்கள் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறுகிறார்கள், அதை திறந்து வைத்திருப்பது இந்த கப்பல்கள் போவது என்று. அப்ப இப்ப அவர் டொனால்ட் ட்ரம்ப் சேனல் 14 என்ற இஸ்ரேலின் ஊடகத்துக்கு செவ்வி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அது கூறியிருக்கின்றார், ஹார்முஸ் நீரிணையில் தங்கள் நிலைகளை பலப்படுத்தி கொண்டிருப்பதாகவும்,
ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தங்களை வரும்பாடு அல்லது டீலுக்கு வருமாறு தங்களை கெஞ்சுவதாகவும் பெக் பண்ணுவதாகவும் கூறியிருக்கின்றார். ஈரான் கூறுகிறது அமெரிக்கா தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பெக் பண்ணுகிறது என்று. யார்கிட்ட பிச்சை எடுக்கிறது? 2 பேர் தரப்பும் அப்படித்தான் சொல்கிறது. ஈரான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார், நாங்கள் பாகிஸ்தான்ல இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசும்போது அவர் கூறியிருக்கின்றார், பேசி இருக்கிறார்கள், ஆனால் அது நாங்கள் பங்கு பெற்றவில்லை, நாங்கள் இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, நாங்கள் கேட்கவும் இல்லை என்று அவர் கூறுகிறார். ஆனால் ட்ரம்பின் ஒரு இன்டர்வியூலை பார்த்தால் மறுபலமாகத்தான் இருக்கின்றது. அதே போல ட்ரம்ப் இன்னொன்றையும் கூறியிருக்கிறார். பைனான்சியல் டைம் என்ற ஊடகத்துக்கான இன்டர்வியூவில் வந்து ஈரானிடம் எந்தவித பாதுகாப்பு, நோ டிஃபென்ஸ், ஈரானிடம் எந்த டிஃபென்ஸும் இல்லை, எனவே அவர்கள் மிக விரைவாக இந்த தங்களோட டீலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஹாக் தீவுகளை கைப்பற்றுவோம். இப்ப முழுக்க ஹாக் தீவை பற்றி பேசுகிறார்கள். ட்ரிபோலி என்ற கப்பல் அங்கு போயிருக்கின்றது. 33,500 சிறப்பு படையினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக 50,000 படையினர் இருக்கிறார்கள். அப்போ ஒரு சிறிய நடவடிக்கையாவது, ஒரு தரையிறங்கலையோ ஏதாவது செய்ய கூடலாம். அதை கைப்பற்றுவது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வைத்திருப்பது, அதை நாம் பெறப்போகிற அழிவுகள்லாம் இவர்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை. என்றாலும் ஹார்முஸ் நீரிணையை சுற்றி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த B-1 ரக விமானங்கள், கனரக குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் 2000 ராத்தல் எடையுள்ள குண்டுகளை வீசி அந்த அந்த ஹார்முஸ் நீரிணைக்கு அங்காளி பக்கம் இருக்கின்ற ஈரானின் பாதுகாப்பு நிலைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த போர் முடிவடைந்தால் அமெரிக்கா இந்த வளைகுடா நாடுகளில் தளங்களை வைத்திருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அமெரிக்காவின் தளங்களை இஸ்ரேலில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சேனல் 14 என்ற இஸ்ரேலின் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இப்போது அமெரிக்காவின் ஏற்கனவே அங்கு இருக்கின்ற தளங்களை, மேலதிகமான தளங்களை, அதாவது வளைகுடாவின் தளங்கள் எல்லாம் இனிமேல் இஸ்ரேலில் தான் இருக்கும் என்ற ஒரு தொனியில் போட்டிருக்கிறார்கள். அதாவது பல இப்ப வாஷிங்டன் போஸ்டை பொறுத்தவரையில் அமெரிக்கா தீவிரமாக இருப்பதாகவும் 5,000 படையினரை புதிதாக கொண்டவர்களையும் ஏற்கனவே இருக்கிற 50,000 படையினரையும், ஏற்கனவே இருக்கிற 50,000 படையினர் அந்தந்த நிலைகளின் முகாம்களில் இருந்து பின்தள உதவிகளைத்தான் வழங்கலாமே தவிர அவர்கள் இந்த தாக்குதலுக்குள் உள்வாங்கப்படலாமா என்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே போல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் போட்டிருக்கிறது, சிறப்பு நடவடிக்கை மூலம் 450 கிலோ யுரேனியத்தையும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை. இந்த 450 கிலோ யுரேனியம் போன வருஷம் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. எல்லாம் வெற்றிகரமாக, மிட் நைட் ஹமர் வந்து வெற்றிகரமாக முடிந்தது என்று போடப்பட்டது. ஆனால் இப்போதும் அந்த 450 கிலோ யுரேனியத்தை பற்றி அவர்கள் பேசுவதால் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த போரில் பொய்களை சொல்லி வெற்றி ஈட்டியதாக காட்டியதாகத்தான் கொள்ளப்படும். பொய்யும் பிறட்டும், அதான் சொல்வார்கள். ஒரு பொய் சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்ப நீங்கள் கூறினீர்கள், பொதுமக்களுடைய தளத்தை அமெரிக்காவோ இஸ்ரேல் தாக்கினால் யாருமே கேள்வி கேட்பதில்லை என்று. நீங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் தெஹ்ரானில் உள்ள பல்கலைக்கழகம் தாக்கப்பட்ட என்பதை கூறினீர்கள். மீண்டும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, இன்னும் ஒரு பல்கலைக்கழகத்தை நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். பாருங்கள், எப்படி ஜனநாயகம் பேசுகின்றவர்கள் உடனடியாக ஈரானை கண்டிப்பவர்கள் எல்லாம் ஏன் வாய்ப்பத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு விளங்கவே இல்லாமல் இருக்கின்றது. இதே நேரத்தில் நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது அரசுகளை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பொருளாதாரத்தினுடைய தாக்கம் தொடர்பாக கூறிக்கொண்டு வரும் பொழுது பிரெண்ட் க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் நாங்கள் நேற்று உரையாடும் பொழுது ஒவ்வொரு திங்கட்கிழமை வரும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியோடு வருவார். அந்த செய்தியையும் பங்கு சந்தையையும் எண்ணெயினுடைய விலையையும் ஏற்றி இறக்கி கொண்டிருக்கும் என்று. இன்று பார்த்தால் இன்று திங்கட்கிழமை 30ஆம் தேதி எண்ணெயினுடைய விலை $115 மாறி இருக்கின்றது. பொருளாதார நிலைமையை எங்கே கொண்டு போய் விட போகின்றார்கள்? என்ன நிலைமையாக இருக்கிறது? பொருளாதாரம் மிகப்பெரிய கடுமையான பாதிப்பை அடைந்திருக்கின்றது. ஆசியாவின் பொருளாதாரம், பங்கு சந்தை கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்தோனேஷியா வந்து கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போலதான் ஜப்பான் பங்கு சந்தையாக இருக்கலாம், ஏனைய நாடுகளின் பங்கு சந்தையாக இருக்கலாம், வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. எண்ணெய் நீங்கள் சொன்னது போல 116 இருக்கின்றது. இது அதிகரிப்பு ஏற்பட்டது மார்ச் 19ஆம் தேதி 119 இருந்தது. இப்போது 116 இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த போர் தொடங்குவதற்கு முன்னர் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் 62% அது அதிகரிப்பாக இருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணை இன்று மூடப்பட்டுத்தான் இருக்கின்றது. இப்போது இந்த DEI
டெட் பேன் என்ற ஒரு நிறுவனத்தின் கணிப்பின்படி 40% உலகம் இந்த வருடத்துக்குள் ரெசஷனுக்குள் பொருளாதார வீழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று அதன் தரவுகள் உயர்வாக காட்டியிருக்கின்றன. ஏனைய நாடுகள் இப்போது ரஷ்யாவை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பி இருக்கின்றன. வியட்நாமின் ரிஃபைனரி என்ற ரிஃபைனரி இப்போது ரஷ்யாவுடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறது தங்களுக்கான எரிபொருட்களை வாங்குவதற்கு. ரஷ்யாவும் இப்போது தனது எரிபொருள் தாங்கி கப்பல்களுக்கு கடற்படை கப்பல்களை பாதுகாப்பாக அனுப்புகின்றது. ஒவ்வொரு கப்பல் தொகுதிக்கும் கடற்படை பாதுகாப்பாக செல்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அந்த கப்பல்களை கைப்பற்றி விடாமல் இருப்பதற்காக. அதாவது 5வது வாரத்தில் பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹார்முஸ் நீரிணை முற்றாக மூடப்பட்டிருந்தாலும் சீனாவின் கோஸ்கோ நிறுவனத்தின் 2 கப்பல்களை இன்று அனுமதித்திருக்கிறார்கள். அந்த கப்பல்கள் போன வாரம் வந்த போது அவர்கள் திருப்பி அனுப்பியிருந்தார்கள். இந்த வாரம் அந்த கப்பல்களை அனுப்பியிருக்கிறார்கள். சில சமயங்களில் பணத்தை செலுத்திவிட்டு அனுப்பியிருக்கலாம். ஈரான் கூறுகிறது, அதாவது இந்த ஈரான் பாராளுமன்றத்தில் அவர்கள் ஒரு மசோதாவை சமர்ப்பிக்க போகிறார்கள். இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த ஹார்முஸ் நீரிணைகளால செல்கின்ற கப்பல்களுக்கான பொல்யூஷன் ஃபீ என்று சொல்கின்ற சூழல் மாசடைதலுக்கான வரி. இங்கே உங்களுக்கு தெரியும் கார்பன் டாக்ஸ் என்றெல்லாம் வாங்குவார்கள். ஒரு டாக்ஸி போட்டு காசை வாங்குறதுக்காக ஒரு டாக்ஸி போடுவார்கள். ஆனால் கார்பனை குறைப்பதற்காக அவர்கள் எதுவும் செய்வதாக இல்லை. பொல்யூஷன் ஃபீ என்று சொல்றது. மற்றது பிலோட் சர்வீஸ் ஃபீ என்று சொல்றது, நினைக்கிறேன் சர்வீஸ் சார்ஜ். அதே போல கப்பல் பாதுகாப்பு, ஷிப் செக்யூரிட்டி சிஸ்டம், இந்த 3 தளமாக கொண்டுதான் இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்படுவதாகவும் அது பாராளுமன்றத்தில் இப்போது போடப்பட்டிருப்பதாகவும் நிறைவேற்றப்பட போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒயிலை பொறுத்தவரையில் இவர்கள் இப்போது உண்மையில் இந்த ஒயில் விலை இப்போது எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 150 இருக்க வேண்டும். ஆனால் இதை ஏன் இவ்வாறு குறைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உலக எரிபொருள் நிறுவனம் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஆர்கனைசேஷன் அது 400 மில்லியன் பேரல்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த உலக சந்தைக்கு பாய்ச்சி இருக்கிறது. உலக சந்தைக்கு அதாவது ரிசர்வ்ல இருந்து கொண்டு வந்திருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணைக்கிடால ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல்கள் வாரது. அப்ப இது 400 பில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 20 நாளைக்குரிய எண்ணெயை அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். ரிசர்வ்ல இருந்து எடுத்திருக்கிறார்கள். வெவ்வேறு நாடுகளும் எடுத்திருக்கிறார். அந்த எண்ணெய் தான் இப்போது இந்த எண்ணெயின் விலையை ஓரளவு குறைத்து வைத்திருக்கின்றது. ஆனால் இது உலக வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை இப்படி எடுத்திருக்கிறார்கள். இது இன்னும் ஒரு 5 நாள் 10 நாள் போனால் அது முடிந்து விடும் என்று கூறுகிறார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றது தொடர்பாக யாரிடமும் எந்த ஒரு திட்டமும் இல்லை. நீங்கள் ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும் பொழுது வளமையாக 140க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அங்கே பயணிக்கும் என்று சொல்வார்கள். இது இப்பொழுதெல்லாம் 3 கப்பல் அல்லது 4 கப்பல்கள் பயணிப்பதாக கூறுகிறார்கள். அப்படி என்றால் அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் இதற்கு முன்னர் கூறியதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சுருக்கமாக இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அதிகமாக இப்ப தரவழி தாக்குதல், அதாவது ஹாக் தீவை அடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது போல் இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவும் இந்த போரை தாங்கள் இழந்து விடுவோம் என்ற ஒரு டெஸ்பரேட்டான சிச்சுவேஷன்ல இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஐரோப்பாவும் இந்த உக்ரைன் போரை இழந்து போவதாக ஒரு மனவிரக்தியான நிலையில் இருப்பதாக, 2 தரப்பும் மனவிரக்தியான நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ட்ரம்ப் அதாவது கடுமையான பிரச்சாரத்தையும் அழுத்தத்தையும் மேற்கொண்டு கொண்டு வருகிறார். அதாவது இந்த தாக்குவேன், அதை அழிப்பேன் என்று சொல்லி. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், குவைத் 90% இந்த டீசல்டேஷன் பிளான்ட்ல தான் தங்கி இருக்கிறார்கள். இந்த குடிநீர்களுக்கு நேற்று அடிக்கப்பட்டது ஒரு சாம்பிள் தான். இன்றைக்கும் அவர்கள் ஹைஃபா ரிஃபைனரியை அடித்திருக்கிறார்கள். யுஏஇ ஃபலூஜா பகுதியில் இருக்கின்ற ரிஃபைனரியை இன்று தாக்கி இருக்கிறார்கள், பைப் லைனை. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், இதுல ஹார்முஸ்களால 20% தான் போகிறது, 80% வெவ்வேறு இடங்களால போகிறது. அதில் இந்த யுஏஇ பகுதியும் இருக்கலாம், செங்கடல் இருக்கலாம், இப்படி கணக்கு இருக்குது. ஆனா அதிலும் பெருமளவானவை ஈரான் ஏவுகணை வீச்சுக்கள் தான் இருக்கின்றன. அப்ப அது இப்ப ஹார்முஸ்களால் போகாத அடுத்த எண்ணெயையும் பாதிக்கும். 2 கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அப்ப ஈரானால் மத்திய தரை கடல் வரையிலும், இப்ப துருக்கிக்கு ஏவுகணை போதுன்னா மத்திய தரை கடல் வரையிலும் ஈரானால் தாக்குதலை மேற்கொள்ள முடியும்.
ஈரான் ஏவுகணைகளை இவர்களால் தடுக்க முடியவில்லை. அது இன்றும் தெரிகிறது தெளிவாக. அடுத்ததாக இவர்கள் கூறுகிறார்கள் 2000 ராத்தல் எடை கொண்ட குண்டுகளை B-52 மூலம் வீசுகிறார்கள். ஈரான் பலஸ்டைன் 2 என்ற ஏவுகணை கொண்டு போகிற போஹெட்டும் 2500 ராத்தல், கிட்டத்தட்ட 1200 கிலோ, 1100 750 இருந்து 1100 1200 வரையும் சுமக்கும். அது தூரத்தை பொறுத்து அவங்க லோட்டை கூட்டுவாங்க. கிட்ட அடிக்கணும் என்று சொன்னால் கனலோட கொண்டு போகலாம், தூரம் என்று சொன்னால் 750 கிலோவை போடலாம். இவர்கள விமானம் எந்த அளவு குண்டை வீசுதோ அந்த அளவு குண்டை வீசக்கூடிய வல்லமையில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த படைத்துறை ஆய்வுகளின்படி பார்த்தீர்கள் சொன்னால் அவைகள் இந்த ஏவுகணை ஜிக்ஸாக் என்ற பாதையில் பயணிக்குது என்று சொல்லி அதை தடுப்பதற்கு இவர்கள் அரோ ஏவுகணையாக இருக்கலாம், அல்லது டேவிட் ஸ்லிங்காக இருக்கலாம், அல்லது அயன்டோமாக இருக்கலாம், பெட்ரியாட்டோ தாட்டோ, அதை தடுப்பதற்கான பொறிமுறையை இவர்கள் உருவாக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த ஹார்மோஸ் நீரிணை தீவுகள் மீதான படையெடுப்புன்றது ஈரான் இருந்து கிட்டத்தட்ட ஈரான் ஆர்ட்லரி ரேஞ்சுக்குள்ள இருக்கிறார்கள். ஆர்ட்லரி ரேஞ்சுக்குள்ள இருக்கிறார்கள் சொன்னா அதுக்கு ஏவுகணை கூட தேவையில்லை என்று சொல்லும் போது இன்னும் ஈரான் பலத்தை அழிக்கவும் இல்லை. ஹாக் தீவு சினாரியாவை உங்கள்ட்ட கேட்குறீங்க. ஹாக் தீவு தாக்கப்பட்டால் இந்த போர் முடிவு வந்து விடும் என்று நம்புறீங்களா? போர் முடிவுக்கு வராது. போர் மேலும் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் என்று சொல்லுவாங்க, பேரழிவு என்று சொல்லுவாங்க. அந்த பேரழிவுக்குள் போகும் என்று சொன்னால் ஈரானிடம் இருக்கின்ற ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் அத்தனை இப்ப காத்தீவை அடிப்பதுன்றது என்ன? ட்ரம்ப் கூறின அவ்வளவுதான். குடிநீரை நிறுத்துவது, மக்களுக்கான மின்சாரத்தை நிறுத்துவது, மக்களுக்கான எரிவாயுவை நிறுத்துவது, எல்லாவற்றையும் நிறுத்துவது, எரிபொருளை நிறுத்துவது. அதாவது மக்களின் உயிர் நாடி அவர்களின் வாழ்க்கை தேவைக்கு எல்லாத்தையும் நிறுத்துவது. ஈரான் மக்களுக்கு அது பழகி போனது ஒன்று. இன்றைக்கு 31 நாள் இன்டர்நெட் இல்லை. உலகத்தில் நாங்கள் இருப்போமா? 31 நாள் இன்டர்நெட் இல்லாம, இன்டர்நெட் ஒரு வருஷம் 0 இன்டர்நெட் இல்லாமல் எங்களால் இருக்க முடியுமா? சவுதி அரேபியாவில் இருக்க முடியாது. சரி, கேபிள் போகிறது, ரெட் சீக்களால கேபிள் போகிறது, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கட் பண்ணினால் ஒரு பணப்பரிமாற்றம் ஒன்றும் இருக்காது. வளைகுடா நாடுகளுக்கு 17% உலக நாடுகள் இந்த கேபிள் அதுக்குள்ளால தான் போகுது. அதை திருத்துவதும் முடியாத காரியமாகத்தான் இருக்கு. அது பெரிய ஆழத்துல இல்ல, 200-300 அடிக்குள்ளதான் இருக்கிறது. சாதாரண ஒரு குட்டி சப்மரீன்ல போய் வெட்டிட்டு வரலாம் என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கலாம், ஈரான் ஒரு 60-70% தான் டீசலினேஷன் பிளான்ல தாங்கி இருக்கிறது. ஆனால் மற்ற நாடுகள் 90%-80% தாங்கி இருக்கிறார்கள். குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், சவுதி அரேபியா. அப்ப இது தாக்கலாம் என்றால் இவர்களால் தடுக்க முடியவில்லை என்றது தெரிகிறது. அப்ப இது உண்மையில் காக் ஐலண்டை பிடிப்பது பெரிய பிரச்சனை இல்லை. அங்கு ஒரு 200-300 ஈரானிய படையினர் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு காவலுக்கு இருக்கிறார்களே தவிர அங்கு பெரிய தளம் இல்லை, தளத்தை வைத்திருக்கவும் இல்லை, அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அது அவர்களால் தங்களுக்கு பிரதான நிலப்பகுதியிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தீவு. அப்ப அவர்களுக்கு அந்த தளம் தேவையில்லை. அப்ப பிடிக்கலாம், 3000 பேர் இறங்கலாம். ஆனா அடுத்தது என்ன? நாங்கள் முதலும் பேசியிருந்தோம். அடுத்தது என்னென்ற கேள்விக்கும் ஒருவரிடம் விட இல்லை. உண்மைதான். பேச்சுவார்த்தை தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னதாக நாங்கள் நிகழ்ச்சியையும் கொண்டு வர வேண்டும். சுருக்கமாக, இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த போருக்குள் மற்ற நாடுகளை முனைத்து விட வேண்டும் என்று விரும்பும் பொழுது கூட பிரித்தானியா கூட தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருது, இது எமது போர் அல்ல என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வருது. ஆனால் ஸ்பெயினுடைய பிரதமர் மட்டும் மிகவும் தெளிவாக இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடுத்த போர், அதுக்கு முழு எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஏனைய நாடுகள் போர் கொஞ்சம் விரிவடைந்தால் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது விலகி நிற்பார்களா? ஐரோப்பாவை நீங்கள் நம்ப முடியாது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் வெல்லுதண்டு. ஈரான் கையோங்கினால் போக மாட்டார்கள். ஈரான் விழுகுதென்றால் களத்துக்கு குதிப்பார்கள். நாங்களும் வந்துட்டோம், நாங்களும் அடிச்சிட்டோம் என்று அதுக்குள்ள கிடக்கிறத தாங்களும் பிரிச்செடுக்கலாம் என்றது. இப்ப அதுக்கு பிறகு ஹார்முஸ்ல வரி போட்டார்னா, அது போட்டார்னா, இது போட்டார்னா அதுக்கு போகலாம் என்றது. அப்ப அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லாமத்தான் இருக்கிறார்கள். பிரித்தானியா இன்றைக்கு ஹியர்ஸ்டாமர் கூறுகிறார், தான் ராணுவத்தை தங்களது படையினரை அனுப்ப போவதில்லை. ஆனால் அதே சமயம் ஹார்முஸை திறப்பதற்கு கப்பல் ஒன்றை அனுப்பி இருக்கிறதாக நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். இந்த அவ்வாறான நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்போ ஸ்பெயினை பொறுத்தவரையில் ஸ்பெயின் 2 அமெரிக்க தளங்களுக்கு மூடியது மட்டுமல்லாது அமெரிக்க தளங்களுக்கு இதை கொடுக்கவில்லை. இப்போ ஜெர்மன் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஸ்பெயின்
அமெரிக்காவுக்கான தளத்தை கொடுக்காமல் அங்கு ஹாமோஸினூடாக இந்த கப்பல்களை கொண்டு வருகிறது, ஏன் நாங்கள் ஜெர்மன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் மறுபலமாக பார்த்தால் ஸ்பெயின் வந்து இப்ப 2 பெட்ரியாட் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஏதோ ஒரு போருக்குள் இருக்கிறார்கள் என்றும் போது ஐரோப்பாவையோ அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ முழுமையாக நம்ப முடியாது. ஆனால் இந்த போர் ஈரான் கை ஓங்கியது. இப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த போர் 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி தலகளா மாறி இருந்தால் இப்ப என்ன வேற இருக்கும். இப்ப அந்த ஈரான் விழுந்திருந்தால், ஈரான் கவுண்டிருந்தால் இப்ப எல்லோரும் அமெரிக்காவோட நின்று இருப்பார்கள் முழு பேரும். அன்று ஈரான் இந்த போரை மாற்றி அமைச்சதுதான் இப்ப எல்லோரும் போக பயப்படுகிறார். அதுதான் அவர்களுக்குரிய முக்கிய காரணம். இனி அரிதாக கிடக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், போர் தொடங்கியதிலிருந்து 6000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. 6000 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, எத்தனை பேர் வந்திருப்பார்கள், எத்தனை பேர் இன்னும் காயப்பட்டிருப்பார்கள் என்று தெரியும். சரி, பழமையாக நீங்கள் கலை நிலவ தொடர்பாக கூறுவீர்கள், பேச்சுவார்த்தை மேசை தொடர்பாக என்ன நிலைமை? பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்றிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து உடனடியான போர் நிறுத்தம் ஒன்று வேண்டும் என்றும், அதாவது இந்த 4 நாடுகள் நாங்கள் பேசியிருந்தோம், பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் கூடி கதைத்திருந்தார்கள், உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லியும், மற்றது இந்த வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான அந்த அமைதி முயற்சிகளில் எல்லா முஸ்லிம் நாடுகளும் ஒருங்கிணைந்த ஒரே குரலில் பேசுவதாகவும் அன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டது. அவ்வளவும் தான், அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. இப்போது அதே சமயம் இந்த 4 நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபையும் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் EU கவுன்சில் பிரசிடென்ட் வந்து அன்டோனியோ கோஸ்டா வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் கலைத்திருக்கின்றார். தாங்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் 27 நாடுகளும் இந்த அமைதி முயற்சிக்கு முழு ஆதரவை தருவதாக கூறியிருக்கின்றார். அதற்கு பிறகு பாகிஸ்தான் வெளிவார அமைச்சர் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சீனாவுக்கு செல்கிறார். சீனாவின் ஆதரவுகளை திரட்டி சீனாவுடனான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முயற்சியாக அவர் அங்கு செல்வதாக கூறப்படுகின்றது. அதாவது ஒரு புறமாக இவர்கள் ஏதோ ஒரு வகையில் இதை ஒரு பேச்சுவார்த்தைக்கு தள்ளுவதற்கான முயற்சிகளை கடுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு அரசவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து விடயங்களை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் இன்று இரவு மீண்டும் இணைந்து கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களை அவதானித்து அன்பர்களுக்கு எடுத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.